ஓம் சாந்தி 28/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வரிசை கிரமத்தில் சத்தோ பிரதானமாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும். இந்த பழைய உலகம் அழியும். கேள்வி: பாபாவின் முழு சொத்தும் அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்திற்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள். இரண்டாவது, சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு சொத்து கிடைக்கும். சம்பூர்ணமாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு உணவு, அதாவது பதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடாது, மூவரின் நினைவில் இருக்க வேண்டும். ஒருவர்தான், ஆனால் அவரே தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். நம் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். இந்த புது விஷயங்களை நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தியை கற்பிப்பவர்கள், சாஸ்திரங்களை கற்றுத்தருபவர்கள் அனைவரும் மனிதர்களே என குழந்தைகளுக்கு தெரியும். இவரை மனிதர் என்று கூற முடியாதல்லவா? இவர் நிராகார், ஷரீரமற்றவர். நிராகார் ஆத்மாக்களை படிக்க வைக்கின்றார். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் கேட்கிறது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும் என எல்லையற்ற தந்தை கூறியிருக்கின்றார். இங்கே சாஸ்திரம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என அறிகிறீர்கள். எவ்வளவு பெரிய டீச்சர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கின்றார். நீங்கள் வரிசை கிரமத்தில் சத்தோ பிரதானமாக மாறும்போது சண்டைகள் ஏற்படும். இயற்கையின் சீற்றங்களும் நடக்கும். நிச்சயம் நினைக்கவும் வேண்டும். அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமயுகத்தில் ஒரு முறை மட்டுமே தந்தை வந்து புதிய உலகத்திற்கான படிப்பை புதிய உலகத்திற்காக படிக்க வைக்கின்றார். சிறிய குழந்தைகள் கூட தந்தையை நினைக்கிறார்கள். நீங்கள் புத்திசாலிகள். தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழியும். தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவி பெறுவோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்தின் பதவியை அடைந்தவர் என்றால் சிவபாபாவிடமிருந்துதான் அடைந்தார் என அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று பிரம்மா, சரஸ்வதி ஆகியிருக்கின்றனர். இவர்களே பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது தேவதைகளுக்கு முன்பு குருட்டு நம்பிக்கையோடு தலை வணங்க மாட்டார்கள். மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்பு சென்று தன்னை பதீதமானவர்கள் என்று நிரூபிக்கிறார்கள். தாங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவி, விகாரி, எங்களுக்குள் எந்த குணங்களும் இல்லை என கூறுகிறார்கள். நீங்கள் யாருடைய மகிமையை பாடினீர்களோ அவர்களாகவே இப்பொழுது நீங்கள் மாறுகிறீர்கள். பாபா இந்த சாஸ்திரங்களை எப்போதிலிருந்து படிக்க ஆரம்பித்தோம் என கேட்கின்றீர்கள். எப்போது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போதிலிருந்து என பாபாவும் கூறுகின்றார். இது அனைத்தும் பக்தியின் விஷயம் ஆகும். நீங்கள் இங்கே அமரும் போது இந்த ஞானம் அனைத்தும் புத்தியில் தாரணை ஆக வேண்டும். இந்த சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கின்றது. பக்தியின் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வதில்லை. பக்தியின் சம்ஸ்காரமுடையவர்கள் பழைய உலகத்தில் மனிதர்களிடம்தான் பிறப்பார்கள். இது நிச்சயமாகும். குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இந்த ஞான சக்கரம் சுழல வேண்டும். மேலும் தந்தையையும் நினைக்க வேண்டும். பாபா நமக்கு தந்தையாக இருக்கின்றார். பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் அழியும். பாபா நமது ஆசிரியராக இருக்கின்றார் என்றால் புத்தியில் படித்தவை நினைவில் வர வேண்டும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் புத்தியில் இருந்தால்
நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். நினைவு யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. பக்தி மற்றும் ஞானம். பாபாவிற்கு ஞானக்கடல் என்று பெயர். பக்தி எப்பொழுது ஆரம்பித்தது, எப்பொழுது முடிவடைகின்றது என பக்தியை பற்றி அனைத்தும் அவருக்கு தெரியும். மனிதர்களுக்கு இது தெரியாது. பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் நீங்கள் தேவி தேவதைகளாக உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். அங்கே பக்தியின் பெயர் கிடையாது. ஒரு கோவிலும் கிடையாது. அனைவரும் தேவி தேவதைகளாக இருந்தனர். பிறகு உலகம் பாதி பழையதாகியது. அதாவது 2500 வருடங்கள் முடிவடைந்து திரேதா மற்றும் துவாபர் யுகத்தில் சங்கமம் நடக்கும் பொழுது ராவணன் வருகிறான். நிச்சயம் சங்கமம் வேண்டும். திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமத்தில் ராவணன் வரும்பொழுது தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் விழுகிறார்கள். இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பாபா கலியுகத்தின் முடிவு சத்யுகத்தின் ஆரம்பமாகிய சங்கம யுகத்தில் வருகின்றார். ராவணன் திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றான். அந்த சங்கமத்திற்கு நன்மை நடக்கும் நேரம் என்று கூற முடியாது. அது தீமை விளைவிக்கும் நேரம் என்றே கூறலாம். பாபாவின் பெயரே நன்மை செய்யக்கூடியவர். துவாபர யுகத்தில் இருந்தே தீமை நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிறது. பாபா சைத்தன்ய விதை வடிவமாக இருக்கின்றார். அவருக்கு முழு மரத்தை பற்றிய ஞானமும் இருக்கிறது. அந்த விதை கூட சைத்தன்யமானதாக இருந்தால் தனக்குள் இருந்து மரம் எப்படி வருகிறது என்பதை புரிய வைக்கலாம். ஆனால் ஜடமாக இருப்பதால் சொல்ல முடியாது. விதை விதைப்பதால் முதலில் சிறிய மரம் வருகிறது என நாம் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பெரியதாக பாலனை கொடுக்க ஆரம்பிக்கின்றனர். ஆனால் சைத்தன்யமானதுதான் அனைத்தையும் தெரிவிக்க முடியும். இன்று உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புதிதாக கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சந்திரனை அடைய முயற்சி செய்கிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்திரனை நோக்கி எவ்வளவு உயரத்தில் லட்சக்கணக்கான மைல்கள் கடந்து சந்திரன் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். சமுத்திரத்தில் எவ்வளவு ஆழம் வரை சென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் முடிவை அடைய முடியவில்லை. தண்ணீர்தான். விமானத்தில் மேலே செல்கிறார்கள். அதில் திரும்பி வரும் அளவிற்கு பெட்ரோல் நிரப்ப வேண்டும். ஆகாயம் எல்லையற்றதல்லவா? கடல் கூட எல்லையற்றது. இந்த எல்லையற்ற ஞான கடலை போன்று அது தண்ணீரின் எல்லையற்ற கடலாகும். ஆகாய தத்துவமும் எல்லையற்றதாகும். பூமியும் எல்லையற்றதாகும். சென்று கொண்டே இருங்கள். கடலுக்கு அடியில் பூமி இருக்கிறது. மலை எதன் மீது நிற்கிறது? பூமியின் மீது. பிறகு பூமியை தோண்டிக் கொண்டே சென்றால் மலை வருகிறது. அதற்கு கீழே தண்ணீரும் வருகிறது. கடல் பூமியின் மீது இருக்கிறது. எவ்வளவு தூரம் பூமி இருக்கிறது என்பதற்கு முடிவு கிடையாது. பரம்பிதா பரமாத்மா எல்லையற்ற தந்தையே முடிவற்றவர் என்று கூற மாட்டோம். மனிதர்கள் ஈஸ்வரன் முடிவற்றவர், மாயையும் முடிவற்றது என கூறுகிறார்கள். ஆனால் ஈஸ்வரனை அந்தமில்லாதவர் என கூற முடியாது. மற்றபடி இந்த ஆகாயம் முடிவற்றது. இந்த தத்துவங்கள் ஆகாயம், காற்று, இந்த 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக மாறுகிறது. ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறது. தந்தை சத்தோ பிரதானமாக மாற்றுகிறார். எவ்வளவு சிறிய ஆத்மா! 84 பிறவிகளை எடுக்கிறது. இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது அனாதி நாடகமாகும். இதற்கு முடிவு கிடையாது. இது பரம்பரையாக சென்று கொண்டிருக்கிறது. எப்போதிலிருந்து ஆரம்பமாகியது என்று கூறினால் பிறகு முடிவு இருக்கும். எப்போதிலிருந்து புதிய உலகம் ஆரம்பமாகியது, பிறகு பழையதாகிறது. இந்த 5000 வருடத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் பொய் கூறிவிட்டனர். சத்யுகத்தின் ஆயுள் இவ்வளவு வருடங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் அவற்றை கேட்டு உண்மை என நினைக்கிறார்கள். பகவான் எப்போது வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் என்பது தெரியாது. நீங்கள் புரிய வைக்காதவரை தெரியாத காரணத்தினால் கலியுகத்தின் ஆயுள்
40,000 வருடங்கள் என்று இருக்கிறது என கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் கல்பத்தின் ஆயுள் 5,000 வருடம்தான், லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது என்பதை புரிய வைப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது? மனிதர்களுக்கு பணம் கிடைக்கிறது, பிறகு செலவு செய்கிறார்கள். நான் உங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுத்து விட்டு சென்றேன் என பாபா கேட்கிறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சொத்தை நிச்சயம் கொடுக்கிறார். இதனால் சுகமும் கிடைக்கிறது, ஆயுளும் அதிகரிக்கிறது. என்னுடைய செல்லமான குழந்தைகளே, ஆயுஷ்வான் பவ என பாபா கூறுகிறார். அங்கே உங்களின் ஆயுள் 150 வருடம் ஆகும். ஒருபோதும் காலன் சாப்பிட முடியாது. பாபா வரம் அளிக்கின்றார், உங்களை ஆயுள் நிறைந்தவராக மாற்றுகிறார். நீங்கள் அமரர் ஆவீர்கள். அங்கே ஒருபோதும் அகால மரணம் கிடையாது. அங்கே நீங்கள் மிகவும் சுகமுடையவர்களாக இருக்கிறீர்கள். எனவே அதற்கு சுகதாமம் என்று பெயர். ஆயுளும் அதிகரிக்கிறது, செல்வமும் நிறைய கிடைக்கிறது. நிறைய சுகமுடையவர்களாக இருக்கிறீர்கள். கீழான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. அது மிகப்பெரிய மரமாகும். அங்கே ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழிதான் இருக்கும். அதற்குதான் அமைதி நிலவும் உலகம் என கூற முடியும். முழு உலகத்திலும் நாம் தான் நடிகர்கள். இதை உலகம் அறியவில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் நாம் எப்போதிலிருந்து நடித்து வருகின்றோம் என்பதை கூறட்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பாபாவிடமிருந்து என்ன கிடைக்கிறதோ அது வேறு யாரிடத்திலும் கிடைக்காது என்று பாட்டில் கூட இருக்கிறது. முழு பூமி, ஆகாயம், முழு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர். பிறகு வந்த ராஜாக்கள் பாரதத்திற்கு மட்டும்தான் ராஜாக்கள். பாபா கொடுப்பதை வேறு யாருமே கொடுக்க முடியாது. பாபாதான் வந்து பிராப்தியை அடைய வைக்கிறார். இந்த ஞானம் முழுவதையும் புத்தியில் வைத்துக் கொண்டால்தான் பிறருக்கும் புரிய வைக்க முடியும். இவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது யார் புரிய வைக்க முடியும்? யார் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே. பாபா தன்னிடம் வருபவர்களை பார்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்பார். 5 குழந்தைகள் என்னுடையவர்கள். மேலும் 6வது குழந்தை சிவபாபா என்றால் நிச்சயமாக எல்லோரையும் விட பெரிய பிள்ளை அல்லவா? சிவபாபாவினுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு சிவபாபா தனது குழந்தையாகி உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றார். குழந்தைகள் வாரிசாகி விடுகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சிவபாபாவின் முழுமையான வாரிசு ஆவர். போன பிறவியில் சிவபாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டனர். எனவே சொத்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். என்னை வாரிசாக்கிக் கொண்டால் வேறு யாரும் கிடையாது என பாபா கூறுகின்றார். பாபா இது அனைத்தும் உங்களுடையது, பிறகு தங்களுடையது அனைத்தும் எங்களுடையது என கூறுகிறார்கள். தாங்கள் எனக்கு முழு உலகத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தியை கொடுக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டீர்கள். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அர்ஜுனனுக்கு விநாசம் காட்டப்பட்டது, 4 புஜங்களுடையவரும் காட்டப்பட்டது. அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை, இவருக்குதான் காட்சி கிடைத்தது. ராஜ்யம் கிடைக்கிறது என்றால் ஏன் சிவபாபாவை வாரிசாக்கிக் கொள்ளக்கூடாது? அவர் பிறகு நம்மை வாரிசாக்கிக் கொள்கின்றார். இந்த வியாபாரம் மிகவும் நன்றாக இருக்கிறதல்லவா? ஒருபோதும் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. அனைத்தையும் மறைமுகமாக கொடுத்துவிட்டார். இதற்குதான் குப்த தானம் என்று பெயர். இவருக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கு என்ன தெரியும்? சிலர் இவருக்கு வைராகியம் வந்துவிட்டது, சந்நியாசி ஆகிவிட்டார் என நினைத்தனர். இந்த பெண் குழந்தைகள் கூட 5 குழந்தைகள் தன்னுடையது, மேலும் இன்னொரு குழந்தையாக இவரை ஏற்றுக்கொள்வோம் என்கிறார்கள். இவர் அனைத்தையும் பாபா முன்பு வைத்துவிட்டார். இதன் மூலமாக சேவை நடக்கட்டும். பாபாவை பார்த்து அனைவருக்கும் எண்ணம் தோன்றியது. அவர்களும் வீடு வாசலை துறந்து ஓடி வந்தனர். அங்கிருந்துதான் பிரச்சனை ஆரம்பமாகியது. வீடு வாசலை துறப்பதற்கான தைரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினர். வட்டி உருவாகியது. ஏனென்றால் அனைவருக்கும் தனிமை நிச்சயம் தேவைப்பட்டது. சாஸ்திரங்களில் கூட எழுதப்பட்டிருக்கிறது,
பாபாவை தவிர வேறு யாரும் நினைவில் வரக்கூடாது. நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களின் நினைவு கூட ஏற்படக்கூடாது. ஏனென்றால் ஆத்மா பத்தீத்தமாக ஆகியிருக்கிறது. அதை தூய்மையாக ஆக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகின்றார். இதில்தான் கஷ்டம் வருகிறது. இது கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் என்று கூறினர். ஏனென்றால் ஒருவர் தூய்மையாகின்றனர், இன்னொருவர் தூய்மையாகவில்லை என்றால் சண்டை ஏற்படுகிறது. இவர்கள் அனைவரும் அடி வாங்கினர். ஏனென்றால் திடீரென்று புதிய விஷயம் தோன்றியதல்லவா. என்ன ஆயிற்று, இத்தனை பேர் ஓடுகின்றனர் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ சக்தி இருக்கிறது என்று கூறினர். இவ்வாறு தங்களுடைய வீடு வாசலை துறந்து ஓடும் அளவிற்கு எப்பொழுதுமே நடக்கவில்லை. நாடகத்தில் இந்த அனைத்து சரித்திரமும் சிவபாபாவுடையது ஆகும். சிலர் வெறும் கையோடு ஓடினர். இதுவும் விளையாட்டு ஆகும். வீடு வாசல் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடினர். எதுவுமே நினைக்கவில்லை. இந்த சரீரம் மட்டும் இருக்கிறது. இதன் மூலம் வேலை செய்ய வேண்டும். ஆத்மாவை நினைவு யாத்திரையினால் தூய்மையாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் தூய்மையான ஆத்மாக்கள் வீட்டிற்கு போக முடியும். ஸ்வர்க்கத்தில் அசுத்தமான ஆத்மாக்கள் போக முடியாது. சட்டம் கிடையாது. முக்திதாமத்தில் பவித்திரமாகத்தான் வேண்டும். தூய்மையாக மாறுவதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது. முன்பு ஏதாவது சத்சங்கத்திற்கு போக வேண்டும் என்றால் தடைகள் கிடையாது. எங்க வேண்டுமானாலும் சென்றனர். இங்கு தூய்மையின் காரணத்தினால் தடைகள் ஏற்படுகிறது. தூய்மையாகாமல் வீட்டிற்கு போக முடியாது என புரிந்து கொள்கின்றனர். தர்மராஜ் மூலமாக தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். பிறகு சிறிது உணவு, அதாவது பதவி கிடைக்கும். தண்டனை அடையவில்லை என்றால் நல்ல பதவி கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னிடம் வர வேண்டும் என பாபா கூறுகின்றார். இந்த பழைய உடலை விட்டுவிட்டு தூய்மையான ஆத்மாவாக மாறி வர வேண்டும். 5 தத்துவங்களும் சத்தோபிரதானம் ஆகும்போது உங்களுக்கு உடலும் சத்தோபிரதானமாக கிடைக்கும். அனைத்தும் உள்ளுக்குள் சென்று புதியதாக மாறிவிடும். பாபா இவருக்குள் வந்து அமருவது போல ஆத்மா வந்து துன்பமின்றி கர்ப்ப மாளிகையில் சென்று அமரும். பிறகு வெளியே வரும்போது மின்னல் மின்னுவது போல பிரகாசிக்கும். ஏனென்றால் ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக தனிமையின் பட்டியில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நண்பரும் உறவினரும் நினைவில் வரக்கூடாது. 2வது, புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். பாபா அனைத்தையும் குப்தமாக, அதாவது மறைமுகமாக செய்தது போல குப்தமான தானம் செய்ய வேண்டும். வரதானம்: மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம்: மாயையை வரவேற்கக்கூடியவர்கள் அதனுடைய பயங்கர ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பதினால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் மாயை வெளியில் சிங்கம் போல உருவம் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சக்தியோ பூனை அளவு கூட இல்லை. நீங்கள்தான் என்ன செய்வேன், எப்படி நடக்கும் என்று பயப்பட்டு அதை பெரியதாக ஆக்குகிறீர்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லது நடக்கப் போகிறது என்ற பாடத்தை நினைவில் வைத்திடுங்கள். சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ
அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மற்றொன்றால் வெளியேற்றி விடுவார்கள். ஓம் சாந்தி.